பல தசாப்தங்களாக பங்கு வணிகத்தில் ஈடுபட்டுள்ள மும்பை பங்குச்சந்தையின் சென்செக்ஸ் 80,000 புள்ளிகள் என்ற மைல்கல்லை கடந்த வாரம் எட்டியது. இதில் கடைசி 10,000 புள்ளிகள் வெறும் 138 வர்த்தக நாட்களில் எட்டப்பட்டுள்ளது. எவ்வளவு புள்ளிகளில் சென்செக்ஸ் வர்த்தகத்தை தொடங்கியது, 80,000 புள்ளிகளை கடந்து வர எவ்வளவு காலங்களாயிற்று என்று பார்க்கலாம். இந்திய பங்குச்சந்தைகள் சமீப காலமாகவே தொடர் உச்சத்தில் வர்த்தகமாகி வருகின்றன. புதிய மைல்கல்லாக மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் ஜூலை 3ஆம் தேதி 80,000 புள்ளிகளை தாண்டியது. இந்தியா வளர்ச்சிப் பாதையில் இருப்பதும் பொருளாதார சீர்திருத்த கொள்கைகள் தொடரும் என்ற நம்பிக்கையும் பங்குச்சந்தைகள் ஏற்றம் காண காரணமாக கூறப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 1986ஆம் ஆண்டு வர்த்தகத்தை தொடங்கிய நிலையில் அப்போது அடிப்படை தொடக்க புள்ளிகள் 100 என நிர்ணயம் செய்யப்பட்டிருந்தது. சென்செக்ஸ் 1000 புள்ளிகளை கடக்க 4 ஆண்டுகள் பிடித்திருக்கும். 1990ஆம் ஆண்டில் 1000 புள்ளிகளில் வர்த்தகமான நிலையில் 2006ஆம் ஆண்டு பிப்ரவரியில்தான் 10,000 என்ற புள்ளிகளை தொட்டிருக்கிறது. இதற்கு அந்நிய முதலீடுகளும் பண்டகச் சந்தையின் வர்த்தகம் சூடுபிடிக்க தொடங்கியதும் காரணமாக கூறப்பட்டது. சந்தை மதிப்புமிக்க நிறுவனங்களில் அந்நிய முதலீடு தொடர்ந்ததே 2007ஆம் ஆண்டில் 20,000 புள்ளிகளாக உயர காரணமாக கூறப்பட்டது. சென்செக்ஸ் 30,000 என்ற மைல்கல்லை தொட 7.5 ஆண்டுகள் பிடித்திருக்கிறது. இதற்கு ரிசர்வ் வங்கி அப்போது கடன்களுக்கான வட்டி விகிதத்தை 0.25% குறைத்ததே காரணமாக கூறப்பட்டது. 2015ஆம் ஆண்டு மார்ச் மாதத்தில் 30,000 புள்ளிகளை கடந்த சென்செக்ஸ் அடுத்த 4 ஆண்டுகளில், அதாவது 2019ஆம் ஆண்டு 40,000 புள்ளிகளை தாண்டியது. 50,000 புள்ளிகளை தொட 415 வர்த்தக தினங்கள் மட்டுமே தேவைப்பட்டிருக்கிறது. அடுத்த 8 மாதங்களில் 60,000 புள்ளிகளை தாண்டியது சென்செக்ஸ். இதற்கு வங்கி, உலோகம் மற்றும் தகவல் தொழில்நுட்ப பங்குகளின் முதலீட்டாளர்கள் ஆர்வம் காட்டியதே காரணமாக கூறப்படுகிறது. 2023ஆம் ஆண்டு டிசம்பரில் 70,000 புள்ளிகளை தொட்டது. ஆனால் வெறும் 138 வர்த்தக தினங்களில் சென்செக்ஸ் வரலாறு காணாத உச்சமாக 80,000 புள்ளிகளை கடந்திருக்கிறது. புதிய தலைமுறைக்காக கௌசல்யா.